ஹலோ கோடஸ், வெல்கம் டு தமிழ் கோடப். இன்னைக்கு நம்ம வீடியோல ஜாவா ஸ்கிரிப்டோட கோடிங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்லாம் பார்க்க சிம்பிளா தான் இருக்கும், பட் அதே சமயம் கொஞ்சம் ட்ரிக்கியாவும் இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் போத் ஃப்ரெஷர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் 2023 அண்ட் 2024ல மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வாங்க கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. இந்த கோடை பாருங்க. உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தரேன். இதுக்கான அவுட்புட்டை என்ன ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும்னு கெஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பிஃபோர் டைம் அவுட், இன்செர்ட் டைம் அவுட் அண்ட் ஆஃப்டர் டைம் அவுட் இந்த ஆர்டர்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா அதெல்லாம் தப்பு. இதுக்கான கரெக்டான அவுட்புட் பிஃபோர் டைம் அவுட், ஆஃப்டர் டைம் அவுட், தென் இன்சைட் ப்ராமிஸ், ஃபாலோட் பை எண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட், தென் ப்ராமிஸ் ரிசால்வ் அண்ட் லாஸ்ட்ல இன்சைட் டைம் அவுட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஏன் இந்த ஆர்டர்ல பிரிண்ட் ஆகுதுன்னு. இதுக்கான ஆன்சர் சிம்பிள் தாங்க, மைக்ரோ டாஸ்க் கியூ அண்ட் மேக்ரோ டாஸ்க் கியூ. இந்த மைக்ரோ டாஸ்க் கியூ அண்ட் மேக்ரோ டாஸ்க் கியூனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அவுட்புட் எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகணும்னு டிசைட் பண்றது இந்த கியூ. இப்போ இந்த கியூ பார்த்தீங்கன்னா 2 வகையில டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று மைக்ரோ டாஸ்க் கியூ, இன்னொன்று மேக்ரோ டாஸ்க் கியூ. மைக்ரோ டாஸ்க் கியூ தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், தென் லேட்டரா தான் மேக்ரோ டாஸ்க் கியூ எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த மைக்ரோ டாஸ்க் கியூல இருக்கிற எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் அண்ட் அதில் இருக்கிற தென் அண்ட் கேட்ச் அண்ட் கால் பேக்ஸ் இதெல்லாமே வரும். இப்போ இதுவே மேக்ரோ டாஸ்க் கியூலாம் பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட், செட் இன்டர்வல்ஸ், ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் அண்ட் இது எல்லாமே வரும். இப்போ இந்த கோடுக்கு வருவோம். இதில் ஃபர்ஸ்ட் கன்சோல்லாம் பிரிண்ட் ஆகும் பிஃபோர் டைம் அவுட், தென் அது கீழே செட் டைம் அவுட் இருக்கு, இது மேக்ரோ டாஸ்க் கியூ, ஸோ லாஸ்ட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். தென் அது கீழே கன்சோல் இருக்கு, ஆஃப்டர் டைம் அவுட், இதுதான் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அடுத்து ப்ராமிஸ் இருக்கு, இது மைக்ரோ டாஸ்க் கியூ, ஸோ இதில் இருக்கிற கன்சோல் அதாவது இன்சைட் டைம் அவுட் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்ததா தென் இருக்கு, இப்போ தென் பிரிண்ட் ஆகாம அதுக்கு அடுத்து இருக்கிற கன்சோல் தான் பிரிண்ட் ஆகும். இது ஏன்னா தென் கம்பேர் பண்ணும்போது கன்சோலுக்கு தான் மோர் ப்ரியாரிட்டி இருக்கும். இப்போ கன்சோல் பிரிண்ட் ஆகி நெக்ஸ்ட் தான் தென் பிரிண்ட் ஆகும் அண்ட் லாஸ்ட்ல செட் டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் இந்த கோட்ல எக்ஸிக்யூட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 2. இப்போ இந்த கோடுக்கான அவுட்புட்டை கெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கோடுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபெச் டேட்டா, நெக்ஸ்ட் தான் ஃபெச் டேட்டா பிரிண்ட் ஆகும். இது எதாலனா ஆஃப்டர் ஃபெச் டேட்டா வந்து ஒரு சிங்க்ரனஸ், ஸோ சிங்க்ரனஸ் கோட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், தென் லேட்டரா தான் இந்த ப்ராமிஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். ஸோ இப்போ இந்த ப்ராமிஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள அவைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகிடும், தென் ஃபெச் டேட்டா தான் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அவைட் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஃபெச் டேட்டா ஒரு ஆப்ஜெக்டாக பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் கன்சோல்லாம் பிரிண்ட் ஆகும். கொஸ்டின் நம்பர் 3. இப்போ இந்த கோடை பாருங்க. இந்த கோடுக்கான அவுட்புட்டை கெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கோட்ல பிரிண்ட் நம்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, தென் அதில் ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் லூப்புக்குள்ள செட் டைம் அவுட்டை எழுதி ஒரு ஃபங்க்ஷனும் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த கோடுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இதுக்கான ரீசன் என்னன்னா அசிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன். இப்போ இந்த செட் டைம் அவுட்டோட டிலேவை ஐயை வச்சு எழுதியிருக்காங்க. இப்போ செட் டைம் அவுட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐ வந்து 6ன்னு ஒரு வேல்யூவா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இப்போ செட் டைம் அவுட் பிரிண்ட் ஆகும்போது ஐ வந்து 6ன்ற காரணத்தால கன்சோல்ல 6 வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ செட் டைம் அவுட்டை யூஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த கோடுக்கான அவுட்புட் 1 2 3 4 அண்ட் லாஸ்ட்ல 5. ஏன்னா நம்ம இந்த இடத்துல டிலே எதுவும் யூஸ் பண்ணாதது தான். டிலேவை யூஸ் பண்ணா ஃபார் லூப் டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு சேம் ஆன்சர்ஸை ரிப்பீட் பண்ற சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் நம்பர் 3க்கான அவுட்புட். கொஸ்டின் நம்பர் 4. இப்போ இந்த கோட்ல கவுண்டர் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகும் இதை கெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கோடுக்கான ஓவர்வியூவை பார்க்கலாம். இந்த கோட்ல அவுட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, தென் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கவுண்டை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னர்னு ஒரு ஃபங்க்ஷனை அவுட்டருக்குள்ள எழுதியிருக்காங்க, அதில் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, தென் அதை பிரிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த கோடுக்கான அவுட்புட் 1 2 and 3. இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு டீகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, தென் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள. ஸோ கவுண்ட் வந்து 0ல இருந்து 1ன்னு அதோட ஸ்டேட் மாறும். இது எப்படின்னா வார் வந்து ஒரு குளோபல் வேரியபிள். ஸோ குளோபல் வேரியபிளா இருக்கிற வாசி எனக்கு அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகுது.
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் கவுண்டர் கால் பண்ணும்போது எனக்கு 1 பிரிண்ட் ஆகும். தென் அகெயின் நான் கவுண்டரை கால் பண்ணுறேன். இப்போ கவுண்டர் 1ன்ற ஸ்டேட்டை மாறி எனக்கு 2வா கவுண்டர் செட் பண்ணிக்கும். இப்போ 2 எக்ஸிக்யூட் ஆகும். தென் அகெயின் நான் கவுண்டரை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு கவுண்டர் 3ன்னு எக்ஸிக்யூட் ஆகியிருக்கும். ஸோ இந்த வேலை தான் எனக்கு 1, 2, 3ன்னு எக்ஸிக்யூட் ஆகுது அவுட்புட்டில். கொஸ்டின் நம்பர் 5. இந்த கோட் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கோடை டீகோட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு டிலேன்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதியிருக்காங்க. அதில் எம்எஸ்ஸை ஆர்குமெண்ட்டாக கால் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராமிஸை ரிட்டர்னும் பண்ணியிருக்காங்க. தென் ஃபூன்ற ஃபங்க்ஷனில் ஒரு கன்சோல் இருக்குது. தென் அவைட்டை யூஸ் பண்ணி டிலேவை 1000 செட் பண்ணிவிட்டு அகெயின் கன்சோலை பிரிண்ட் பண்ணுறாங்க. சேம் வைஸ் பார் ஃபங்க்ஷன்லையும் இதே தான் பண்ணுறாங்க, பட் அதில் டிலேவை யூஸ் பண்ணாமல். இப்போ அந்த கோடுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் காலிங் ஃபூ, தென் ஸ்டார்ட், ஃபாலோட் பை ஆஃப்டர் 1 செகண்ட் அண்ட் லாஸ்ட்டில் ஆஃப்டர் காலிங் ஃபூ. இது எப்படின்னா போத் ஃபூ அண்ட் பார் பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். பட் ஃபூவில் டிலேவை யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் பாரில் டிலேவை யூஸ் பண்ணலை. ஸோ பார் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் பிஃபோர் காலிங் ஃபூ. இப்போது அதே அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனான ஃபூ ஸ்டார்ட்னு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ டிலேவை 1000 வச்சிருக்கோம் ஃபூவில். ஸோ ஃபூ ஃபங்க்ஷன் இந்த இடத்துல பாஸ் ஆகிடும், அதாவது எக்ஸிக்யூஷன் 1 செகண்ட்க்கு ஸ்டாப் ஆகிடும். சேம் வைஸ் பார் ஃபங்க்ஷன்லையும் பாஸ் ஆகிடும். இது எதாலனா பார் ஃபங்க்ஷன் ஃபூ ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணுறது தான். ஏன்னா பார் ஃபங்க்ஷனில் நம்ம அவைட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 செகண்ட் கழிச்சு ஃபூ எக்ஸிக்யூட் ஆகும் ஆஃப்டர் 1 செகண்ட். தென் பாரும் எக்ஸிக்யூட் ஆகும் ஆஃப்டர் காலிங் ஃபூ. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 6. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், சால்வ் பண்ணுங்க. இப்போ இந்த கோடுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3, 1, 4 and 2. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சோலில் 3 இருக்கு, ஸோ 3 பிரிண்ட் ஆகிடும். தென் ஃபூ ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க, ஸோ 1 எக்ஸிக்யூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு செட் டைம் அவுட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ செட் டைம் அவுட் ஒரு சின்ன டிலே ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் லாஸ்ட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கிற கன்சோல் 4 பிரிண்ட் ஆகிடும். லேட்டராக டிலே ரெஸ்யூம் ஆகி கன்சோல் 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த கோடுக்கான பேட்டர்ன். 3, 1, 4 அண்ட் லாஸ்ட்டில் 2. இன்னும் இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ் தான். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீஃப் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.